ஆமா அந்த கைலாசத்துக்கு எங்க வந்து இறங்குறாங்க? அந்த கைலாச இல்லத்துல வடக்கு வாசல் கோட்டையில தெய்வத்தினுடைய திருசபை இருக்கும். ஆமா அங்க என்ன இருக்குன்னா பூங்காவனங்கள்லாம் பூத்து குலுங்கும். ஆமா பூ எப்போதும் பூத்துக்கிட்டே தான். ஒரு விருந்தாள் வீட்டுக்கு போறோம்னா நம்ம வெறுங்கையை வீசிட்டு போக கூடாது. சும்மா போக முடியாது. வல்லரக்கனை யாரை பார்க்க போறான்? அந்த ஈரையில் உலகம் எல்லாம் பலியாளக்கூடிய பகவானை பார்க்க போறான். ஆமா வெறுங்கையோட போறாங்க போக கூடாதுல்ல. மலரை பறிக்கான். நிறைய மலரை படிச்சுட்டு படித்து கொண்டே பகவானை போய் பார்க்க போறான். அந்த ஆதிவழி கைலாசத்துல இருக்கவங்க பூரா தாடியும் ஜடாமடியுமா எனக்கு தெரியும். ஒரே அப்பா நந்தி தேவா என்ன இந்த இவ்வளவு கூட்டத்துல இருக்கல யாருப்பா பகவான்? எனக்கு பகவானா யாருன்னே தெரியலையே. அவரை முன்ன பின்ன பார்த்தது இல்லைண்ணா. பார்த்தா நந்தி தேவன். அப்பா வல்லரக்கா சொல்லுங்க. அங்க பாரு கூட்டத்துல அவன் அந்த சென்டர்ல சரி சரியா தாடியும் ஜடாமுடியுமா வச்சு சக்தி பக்கத்துல யானை தோல் போர்வையும் தோல் ஆசனத்துடன் இருக்காரு பாரு. சரி அவர்தான் அப்பா பகவான் என்று சொன்ன உடனே ரெண்டும் பேசிக்கிறாங்க. பகவான் பார்த்துட்டாரு. ஆமா ஏன் அப்பா வல்லரக்கா நீதானா? ஆமா ஆமா என்ன வரைந்தம் செஞ்ச வல்லரக்கானா? ஆமா வாமேனிய வல்லரக்கா அந்த மேல் பக்கத்தில் என்ன வல்லரக்கா உன்னுடைய தவமதினம் உலகத்திலே சிறந்ததப்பா. ராவண மரத்திலையோ 7 பங்கு அதிகமாட்டா. கும்பகர்ண மரத்திலையோ அப்பா கோடி பங்கு அதிகமாட்டா.